Welcome to Sahana Physio Clinic. It is Physio Time. This is Dr. JC, a senior physiotherapist with 23 years of experience. டிஸ்க் ப்ரொலாப்ஸை எப்படி தடுப்பது? டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்றது லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். இதை ஷார்ட்டாக வந்து எல்டிபி அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எல்டிபி அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ எப்பயுமே ஒரு பாதிப்புக்கு காரணம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாதிப்பை தடுக்கிறதும் அந்த பாதிப்பை ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்டிபிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை தடுக்கிறது ரொம்ப சுலபம். போன வீடியோவில் மஸ்குலார் ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்பித்து அது ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து இடையில நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் இதெல்லாம் சேர்ந்து கடைசி எல்டிபியாக எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் 3 மஸ்குலார் ஸ்பேசம் அங்கே நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள், இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், எப்படி எல்டிபியாக எனக்கு டெவலப் ஆச்சு, ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கலாம், என்ன மாதிரி சிகிச்சை முறையில் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இனி அடுத்து நம்ம பார்க்கலாம். மசில் ஸ்பாசம் அப்படிங்கிறது வந்து எல்டிபியோட ஏர்லி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் பேஷண்ட் பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் தான் எல்டிபியாக எனக்கு டெவலப் ஆகுது. அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணுறோம்? ஒரு 5 பாயிண்ட்டை நான் நோட் பண்ணுறேன். ஒன்று வந்து இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் வந்து பெயினுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது, இம்மொபிலிட்டியை அதிகமாக ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறது, எல்எஸ் பெல்ட்டை பயன்படுத்துறது, நாலாவது வந்து பெயினை மட்டும் ட்ரீட் பண்ண உடனே பெயின் சரியாகும், பெயின் சரியானோடனே எனக்கு பிரச்சனை சரியாயிருச்சுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறது, இம்ப்ராப்பர் சிட்டிங் பொசிஷன், இது எல்லாம் சேர்ந்து என்னுடைய பிரச்சனையை வந்து அதிகமாக்கிடும். ஸோ இந்த தவறுகள் எல்லாத்தையும் எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். ஸோ காமனாக ஒரு எல்டிபியை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி சில கோல்டன் வேர்ட்ஸை வந்து நான் இங்கே ஞாபகப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது, அது ஒரு சிம்டம். எல்லா பேக் பெயினுமே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கிடையாது, எல்லா ரேடியேட்டிங் பெயினுமே சயாட்டிக்கா கிடையாது. எல்லா பேக் பெயினுமே ஏதோ ஒரு கண்டிஷன் நோக்கி நம்ம புஷ் பண்ணக்கூடாது. நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு எப்பயுமே கண்டிஷனை நோக்கி தான் இருக்கணுமே தவிர பெயினை நோக்கி இருக்கக்கூடாது. எந்த ஒரு ட்ரக்கும் ஃபுட்டும் என்னுடைய மசில் பவரையோ என்னுடைய மொபிலிட்டியோ இம்ப்ரூவ் பண்ணாது. மூவ்மெண்ட்டு மட்டும்தான் என்னுடைய மொபிலிட்டியும் என்னுடைய மசில் பவரையும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நார்மல் பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு எக்ஸசைஸை சஜஸ்ட் பண்ணலாம். பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா எக்ஸசைஸ் தெரப்பியாக நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே,